Taste the Daily. திமுக முப்பெரும் விழா நடைபெறவுள்ள கொடிஷியா மைதானத்தில் அமைச்சர் முத்துசாமி தலைமையில் அடிக்கல் நாட்டப்பட்டது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ஹரிதாஸ். வணக்கம் ஹரிதாஸ். வரும் 15ஆம் தேதி நடக்கவிருக்கிற இந்த முப்பெரும் விழாவிற்கான அடிக்கல் தற்போது நாட்டப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் யாரெல்லாம் பங்கேற்றார்கள்? முழு விவரங்கள் என்ன? வருகின்ற 15ஆம் தேதி திமுக தலைவர் மற்றும் தமிழக முதல்வருமான மு.க. ஸ்டாலின் தலைமையில் கோவையில் முப்பெரும் விழாவானது நடைபெறுகிறது. பாராளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளிலும் வெற்றி வாகை சூடுவதற்காக கழக பணியாற்றிய கூட்டணி கட்சி நிர்வாகிகள், கழக நிர்வாகிகள் மற்றும் வாக்களித்து வெற்றி பெற செய்த பொதுமக்களுக்கு பாராட்டு விழாவும், அதே போல முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிக்கும் விழா, அதே போல கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழா என முப்பெரும் விழா நடைபெறுகிறது. அதற்கான பணிகள் தற்போது தொடங்கப்பட்டு வருகிறது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அமைச்சர் முத்துசாமி அந்த நிகழ்ச்சி நடைபெற உள்ள இடத்தை பார்வையிட்டு அதற்கான பணிகளை தொடங்குவதற்காக அடிக்கல் நாட்டி வைத்துள்ளார். அதனைத் தொடர்ந்து முப்பெரும் விழா நடைபெறுவதற்கான பணிகள் அனைத்தும் மும்மரமாக உடனடியாக நிறைவேற்றப்படும் என்றும் அமைச்சர் முத்துசாமி தெரிவித்தார். தொடர்ந்து 40 தொகுதியிலும் வெற்றி பெற செய்த முதலமைச்சருக்கு முதலில் பாராட்டு விழாவும், அதனைத் தொடர்ந்து அடுத்ததாக கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழா, அதே போல 40 தொகுதியிலும் வெற்றிக்காக பாடுபட்ட அனைவருக்கும் பாராட்டு விழா என முப்பெரும் விழா நடைபெற உள்ளது. இதனால் கோவையை ஒரு விழா கோலம் பூண்டது போல் காணப்படுகிறது. கோவையில் உள்ள அனைத்து மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் என அனைவரும் துரிதமாக செயல்பட்டு வருகின்றனர். முப்பெரும் விழாவானது நடைபெற உள்ளதால் கோவை பெரும் பரபரப்பாக காணப்படுகிறது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி ஹரிதாஸ். Taste the Daily.